அனைவருக்கும் வணக்கம். நான் ஜே லலிதா. தெரிந்து கொள்வோம். இன்று என்ன வீடியோ நான் எடுக்கவிருக்கிறேன் என்றால், இன்றைய தேதி வந்து என்னன்னா 13ஆம் தேதி 2வது மாதம். 13ஆம் தேதி 2வது மாதம். இன்று எனக்கு பிறந்த நாள். எத்தனாவது வயது பிறந்த நாள் என்றால் 72வது வயது பிறந்த நாள். நம்ப முடியல. இப்போ 72 வயசில் நான் இப்படி வீடியோ போடுறேன்னா கடவுள் தான் வந்து எனக்கு ஒரு நல்ல ஆயிலை கொடுத்துருக்காரு. பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருக்கிறேன். 72 வயசில் சிலருக்கு வந்து முகம் அவ்வளோ இதாக இருக்காது. ஆனால் எனக்கு ஏதோ கொஞ்சம் சுமாராக இருக்குது. முகத்தை பார்த்தீங்களா? வயசான முகம்தான். ஏன்னா நான் மேக்கப் பண்ணியிருக்கேன். மேக்கப் பண்ணதுனால கொஞ்சம் அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல லட்சணமாக இருக்குது. மேக்கப் பண்ணலைன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. வீட்டில் சாதாரணமாக இருந்தேன். நான் நம்மளாக வேலை செஞ்சுக்கிட்டு இப்போ வீட்டில் வந்து மேக்கப் இல்லாமல் நான் இருக்கிறேன்னு வச்சுங்க, அழகு இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் சுமாராக இருக்கும் எனக்கு அழகு. ஆனால் நான் இப்போ வந்து மேக்கப் பண்ணி தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, பார்க்குறதுக்கு வந்து யாங்கள 50 வயசு 60 வயசுன்னு சொல்லாதீங்க, யாரும் நினச்சிடாதீங்க தயவு செஞ்சு. எனக்கு வயசு வந்து 72. 1954 பிறந்தேன். 13ஆம் தேதி 2வது மாதம். இப்போதைக்கு வந்து என் வயசு இன்னைக்கு 72வது வயசு பிறந்த நாள். எனக்கு பிறந்த நாள், இன்று பிறந்த நாள், எனக்கு பிறந்த நாள். ஓகே, நானே சொல்லிக்கிறேன். எனக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு ஜே லலிதா. ஓகே, எனக்கு அன்றைக்கி பிறந்தநாள். நானே ஹாப்பி பர்த்டே வாழ்த்து விஷ் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த என்னோட இன்றைய 72வது வயசு பிறந்த நாளுக்கு நான் என்ன சாப்பாடு எதுவும் நான் செய்யலை வீட்டில். இப்போ என்ன நான் மட்டும்தான் இருக்கேன் வீட்டில். பிள்ளைங்கள்லாம் எனக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டாங்க. என் 2 பிள்ளைங்களும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிள்ளைங்க வாழ்த்து தானே நம்மளுக்கு, பெற்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். பிள்ளைங்க காலையிலையெல்லாம் சொல்லியாச்சு. கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன் நான். ஓகே, அந்த ஒரு வேலை முடிஞ்சது, பர்த்டே வேலை. ஓகே, அவங்க சொல்லிட்டாங்க, விஷ் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு. ஓகே, இப்போ இன்றைக்கி வந்து நான் எந்த ஒரு பலகாரமும் நான் செய்யலை. எனக்காக ஸ்பெஷலாக ஒன்றுமே செய்யலை. காரணம் வயசானவங்களில் கால் வேறு நடக்க முடியாமல் கிடக்குதெல்லாம், நரம்பு வலி 2 காலம். கஷ்டப்பட்டு தான் நான் வீட்டில் எல்லாம் மெதுவாக நடந்த எல்லா வேலையும் செஞ்சுருவேன். ஆனால் இந்த நரம்பு வலி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப நேரம் நிற்க முடியாது, கொஞ்சம் நேரம் தான். ஸோ அதனால தான் நான் சமையல் வீடியோ கூட எடுக்கிறது இல்லை யூடியூப்பில். இன்னொரு சேனல் இருக்குது, ஜே லலிதா சமையல் அறைன்னு ஒரு சேனல் இருக்குது. முந்தி வேறு பேரில் இருந்துச்சு, இப்போ மாற்றிட்டேன். அந்த வீடியோ, அதுக்கு வீடியோ கூட நான் எடுக்கிறதுக்கு எனக்கு முடியல. காரணம் நான் கிச்சனில் நின்று நான் வீடியோ எடுத்தேன்னா நின்றுக்கிட்டு எடுக்கணும், சமையல் வீடியோ எடுத்தேன்னா நின்றுக்கிட்டு எடுக்கணும். ஸோ இப்போ கால் ஒரே இடத்துல நின்னா கால் வேறு கட்ட, உடம்பாடிக்கிட்டு கிடக்கும், பாதம் வேறு வலியாக எரிச்சலாக இருக்கும். ஸோ இப்போ அதனால் நான் வந்து சமையல் வீடியோ இப்போ நான் எடுக்கலை, அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 7-8 மாதமும் ஆகுது நான் சமையல் வீடியோ போட்டு. ஜே லலிதா சமையல் அறை அந்த சேனல் இருக்குது. ஆனால் வந்து அதில் வீடியோ வந்து 7 வீடியோ தான் இருக்குது. ஸோ இதுக்கு பிறகு நான் சமைச்சு நான் அப்லோட் பண்ணலாம். ஓகே, இப்போ என்னோடய பிறந்த நாளுக்கு நான் வரேன். என் பிறந்த நாளுக்கு வந்து இன்றைக்கி சமையல் எதுவுமே செய்யலை. நேற்று வச்ச சாம்பார் தான் இருக்குது, நெத்திரி குளிச்சுக்கிட்டேன். சைவர் கொஞ்சம் பெரட்டுனா கீரை. இதுதான் இன்றைக்கி எனக்கு சாப்பாடு. ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை. நேற்றுக்கு நாள் நான் வந்து ஷாப்பிங் போயிட்டு என்ன நான் வாங்கிட்டு வந்தேன்னா, இங்கே பாருங்க, இதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஸ்பாஞ்ச் கேக்குன்னு வாங்க, ஸ்பாஞ்ச் கேக்கு பார்த்துங்க. இந்த கேக்கு தான் வந்து நான் வாங்கிக்கிட்டு வந்தேன் முந்தா நாள், நேற்று முன்தினம். இந்த கேக்கு பார்த்துக்குங்க, அழகாக இருக்கா? இந்த கேக் தான்
நான் இன்னைக்கு இப்போ சாப்பிட போகிறேன். ஓகே, இப்போ சாப்பிட போகிறேன் நான். ஓகே, யூடியூப் வீடியோவுக்கு நான் இந்த கேக்கு சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் விஷயத்த நான் சொல்கிறேன்னு. இந்த பாருங்க கேக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்பாஞ்ச் கேக்கு பார்த்துங்க, அழகாக இருக்கா? ஓகே, இந்த கேக்கு தான் இன்றைக்கி எனக்கு பர்த்டே கேக்கு. ஓகே, பலுவர்த்திலாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா சாப்பிட போகிறேன். ஓகே, யூடியூப்க்குன்னு வாங்கிட்டு வந்தது. இப்போ லலிதா என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கேக்கு இருக்குது இல்லை, இதை கொஞ்சம் அப்படியே எடுத்து இந்த பாருங்கள் வாயில் கொடுக்குறேன். ஓகே, ருசியாக இருக்குது. ஸ்பாஞ்ச் கேக்கு. ஓகே, நல்லா ருசியாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. க்ரீன் கலராக இருக்குது. இதில் இந்த இது இருக்குதுல்ல, டவுன் பாண்டான்னுவாங்க மலையில், இங்கிலீஷில் ஸ்க்ரோப் பையனா என்னமோ ஒரு பேர் வரும். இது தமிழில் என்னமோ ஒரு பேர், ஒரு இலை என்னமோ ஒரு பேர் வரும். அது என்ன இலைன்னு தெரில. இந்த பச்சையாக கடை பார்த்தீங்களா, இந்த இலை, இதை போட்டு செய்வாங்க. ஸோ இப்போ இந்த கேக் அது போட்டு செஞ்சது, நல்லா வாசமாக இருக்குது. ஓகே, சாப்பிட்டேன். ஓகே, வச்சிடலாம். இந்த கேக் தான் இன்று எனது பர்த்டே கேக். வேற ஒன்றும் இல்லை, தண்ணியும் கலக்கலை, ஒன்றும் கலக்கலை. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கேக் சாப்பிட்டுட்டுனா இந்த பூ பார்த்தீங்களா, ஆர்கிட் பூ. இந்த பூ நான் யூடியூப்காக வாங்கிட்டு வந்தேன். என் சேனலில் பிறகு பாட்டு பாடுவான்ல, அந்த சமயம் பாட்டு பாடி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ண வாரந்தோறும். பிறகு நோட் நாவை. ஸோ அப்போ இந்த பூ பக்கத்தில் வச்சுருப்பேன். ஓகே, ஸோ இப்போ இது இங்கே வச்சுருக்கிறேன். ஓகே, ஆர்கிட் பூ பார்த்துங்க. ஸோ இப்போ ஆர்கிட் பூ வாங்கிட்டு வந்தேன், அதை பற்றி சொல்லிட்டேன். கேக் சாப்பிட்டுட்டுனா இதுக்கு அடுத்து என்னன்னா, என்னோடய பிறந்த நாள் இன்னைக்கு. ஓகே, இன்றைக்கி பிறந்த நாள். நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறப்ப நான் பிறந்த நாள் ஒரு நாள் கூட கொண்டாடினதில்லை. காரணம் என்னன்னா, எங்கள் வீட்டில் ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டம், வறுமை. ஒரு பிள்ளைங்களுக்கு கூட எங்கள் அம்மா பிறந்த நாள் கொண்டாடவே மாட்டாங்க. காரணம் என்ன, அவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ந்தவங்க, ஏழை குடும்பம். எங்கள் குடும்பம் ரொம்ப ஏழை, அவ்வளோ ஏழை. அதோடு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ சுமாராக இங்கே கிடைச்சதை எல்லாம் எங்கள் அம்மா வாங்கி எல்லாம் சமைச்சு கொடுத்து, தோட்டத்தில் உள்ள காய்கறிகளையும் எல்லாம் பறித்து எங்களுக்கெல்லாம் சமைச்சு போட்டு, மீனும் டவுனில் இருக்கிறப்ப தான் மீன் போய் அவங்க கடையில் வாங்கிட்டு வருவாங்க. அந்த எஸ்டேட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பெல்லாம் மீன் அவங்க ஆற்றுலேயே இருக்கும், பக்கத்துலேயே ஆற்றுலேயே பிடிச்சிடுவார் எங்கள் அப்பா. கோழி நாங்கள் வீட்டில் கூண்டு வச்சுருந்தோம், கூண்டுலேயே அப்பா கோழி வளர்ப்பார். அந்த கோழியை அடுத்தடுத்து நாங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுப்போம். அந்த சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப நான் அப்பா சொல்கிறேன், இந்த எஸ்டேட்டில் இருந்தோம், பாலு எஸ்டேட்டில் குருவாங்கள அந்த சமயம். ஸோ இப்போ வறுமையில் இருந்தது எங்கள் குடும்பம் அந்த காலத்தில். அதுக்கு பிறகு டவுனுக்கு வந்த பிறகு ஏதோ சுமாராக காய்கறிங்களாம் நட்டு ஏதோ கையில் கொஞ்சம் காசு இருந்துச்சு. அப்போல்லாம் நாங்கள் பெருசாகிட்டோம். அப்புறம் எல்லாம் தோட்ட வேலை, அந்த வேலை, இந்த வேலை நல்லா பார்த்துக்கிட்டு காலம் அப்படியே போச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணியாச்சு. எங்கள் அம்மா வீட்டில் நான் இருக்கிறப்ப ஒரு நாள் கூட பிறந்த நாள் எங்கள் அம்மா யாருக்குமே கொண்டாடுறதில்ல. அவங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா, பாவம்ல. ஸோ இப்போ இது இந்த பிறந்த நாள் நினப்பே எனக்கு வராது. எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறப்ப வறுமை தான் நினப்பு வரும். இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே என் பெத்த தாய், அப்பா அம்மா அப்படின்னு. அப்பா அம்மாவுக்கெல்லாம் பணம் நிறையா இருந்திருந்தா நாங்கள் எவ்வளோ நல்லா செல்வாக்காக வாழ்ந்துருப்போம். அவங்களும் ஏழைங்க தானே, அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், இருக்கிறத வச்சு தான் நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஸோ என் காலம் அப்படி போச்சு. எங்கள் அம்மா ஒரு நாள் கூட, கல்யாணம் பண்ண பிறகு கூட எங்கள் அம்மா பிறந்த நாள் வாழ்த்தே சொல்ல மாட்டாங்க. சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஃபோன் இல்லை. அந்த காலத்தில் ஃபோன் வசதி இல்லை. என் வீட்டில் ஃபோன் இல்லை, அவங்க வீட்டில் இருந்துச்சு. எப்படி காண்டாக்ட் பண்ணி பேச முடியும்?
ஸோ அவங்க பிறந்த நாள் வாழ்த்து ஒரு நாள் கூட சொன்னதில்லை. அந்த ஒரு வேதனை வந்து எனக்கு மனசில் இப்போவும் இருக்குது. நம்ம என்ன அது பண்ண முடியும்? ஃபோன் பண்ணி சொல்லி வாழ்த்து சொல்ல முடியாத நிலைமையில் அந்த சமயத்தில் நானே எங்கள் அம்மாவும் இருந்தோம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து அந்த காலத்து கதையாச்சா பிறந்தநாள். ஸோ இப்போ வந்து நான் அந்த சமயம் சிறு வயசு, இப்போ எனக்கு வயசாச்சு 72 வயசு. இந்த வருஷம் நான் பிறந்தநாள் வந்து கொண்டாடலை. இதை இப்போ கேக்கு இதுதான் வாங்கி இதை இப்போ 2-3 வாய் சாப்பிட்டான்னு நினைக்கிறேன். இவ்வளவு தான். ஓகே, ஸோ இப்போ என் பிறந்த நாளுக்கு நான் என்ன சொல்லிக்க நினைக்கிறேன்னா, ஏதோ கடவுள் வந்து எனக்கு கொடுத்த அந்த உயிர் ஏதோ ரொம்ப நாளைக்கு வாழ வைக்கணும். என்ன அவர் வாழ வைக்கணும். என்ன கொஞ்சம் நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு யார் கையில் இருக்குது? கடவுள் கையில் தானே இருக்குது. ஸோ கொஞ்ச நாளைக்கு நான் வாழணும். அதுக்கு கடவுள் உதவி செய்யணும். கடவுள் தான் வந்து பார்த்துக்கணும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே உலகத்தில் பிறந்த எல்லா மக்களுக்கும் கடவுள் தான் வந்து தெய்வம். கடவுள் தான் வந்து அவங்களுக்கு வந்து நல்லதை கொடுப்பாரு, நல்லதை செய்வார். நம்மளுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்குறதும் கடவுள் தான். ஸோ இப்போ எனக்கு வந்து ஏதோ இப்போதைக்கு நல்லா இருக்கேன். பிறகு என்ன அடுத்த வருஷங்களில் நான் நல்லா இருக்கணும். அடுத்த வருஷம் பிறந்த நாள் பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் பலகாரம் வாங்கி செய்கிறேன்னா என்னான்னு தெரியல எனக்கு. ஓகே, ஸோ இப்போ எனக்கு பிறந்த நாளை பற்றி இவ்வளோ தான். ஏன்னா பாட்டு பாட முடியல இப்போதைக்கு. பாடுறதுக்கெல்லாம் எந்த பாட்டு சூஸ் பண்ணுறதுன்னு தெரில. பாட்டு பாடுறதுக்கும் எனக்கு இப்போதைக்கு மூட்டே இல்லை. ஸோ அதனால் இதோட வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். கேக் சாப்பிட்டாச்சு இல்லை, அது ஒன்று தானே பிறந்த நாளுக்குள்ளே எனக்கு ஸ்பெஷல் பரிசு. அது சாப்பிட்டு முடிச்சிட்டேன்ல, போதும். தண்ணி ஒன்று நான் குடிக்கல, அப்புறம் நான் கிச்சனில் போய் குடிச்சுக்குவேன். ஓகே, என் பிறந்த நாளுக்கு இந்த வீடியோவை பார்க்குற யூடியூபர்ஸு, இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பிறகு நான் அப்லோட் பண்ணுவேன் எடிட்டிங் பண்ணி. இந்த வீடியோவை பார்த்துட்ட பிறகு யாரெல்லாம் எனக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணுறீங்களோ தாராளமாக விஷ் பண்ணலாம். ஓகே, எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இதுலேயே சொல்லிடுங்க, காமெண்ட்ஸ்லேயே அனுப்பிடுங்க. சொல்லலாம் ஹாப்பி பர்த்டே டு ஜெயலலிதான்னு சொல்லலாம். ஓகே, இதனுடன் வீடியோ முடித்துக்கொண்டு அனைவரிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆஃப் பண்ணுறேன் வீடியோ.